கோவையில் துக்க வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏற்கனவே ஒருவர் உயிரிழந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் மேலும் 2 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். நேசராஜ், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். கோவையில் கடந்த வியாழக்கிழமை அன்று இரவு கணபதி பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி ராமலட்சுமி வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார். அவரது உடல் பிரீசர் பாக்ஸில் உறவினர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து வெள்ளிக்கிழமை காலை துக்க நிகழ்விற்காக அவரது வீட்டிற்கு ஏராளமானோர் வருகை புரிந்த நிலையில் அன்றைய தினம் காலை மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் அந்த பிரீசர் பாக்ஸுக்கு ஜெனரேட்டர் மூலம் மின்சாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போது ஓடிக்கொண்டிருந்த ஜெனரேட்டரில் பெட்ரோல் ஊற்றப்பட்ட போது திடீரென எதிர்பாராத விதமாக தீ விபத்தும் ஏற்பட்டது. இதன் காரணமாக வீட்டினுள் புகை சூழ்ந்ததால் உடனடியாக வீட்டிற்குள் இருந்த பலரும் வெளியேறினர். இந்த நிலையில் பத்மாவதி, பானுமதி, ராஜேஸ்வரன், ஸ்ரீராம் ஆகிய 4 பேரும் பிரீசர் பாக்ஸ் வைக்கப்பட்டிருந்த அறையில் மாட்டிக்கொண்டனர். அவர்களை மீட்ட பொழுது தீக்காயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர். உடனடியாக 4வரையும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் போது வழியிலேயே பத்மாவதி என்பவர் உயிரிழந்தார். பத்மாவதி மூதாட்டி ராமலட்சுமிக்கு மருமகள் ஆவார். இந்த நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த பானுமதி மற்றும் ராஜேஸ்வரன் இருவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து சரவணம்பட்டி காவல்துறையினர் வழக்கு விசாரணை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது.